அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நமது பாசையில் ஒரு ஆலோசனை, ஒரு இர்ஷாதா தங்கக்கூடிய வழிகாட்டல் என்ற வகையிலே ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு கொத்துபாவை நாங்கள் உரிய நேரத்துக்கு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கப்பட்ட ஜீவராசிகளில், உயிரினங்களில் மனிதன் ஒரு சிரேஷ்டமானவன் என்று அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனிதன் கஷ்டத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். உலகத்திலே இருக்கின்ற கோடான கோடி படைப்பினங்களில் மனிதனை விட கஷ்டப்படுவது உலகத்தில் யாரும் இல்லை என்றுதான் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விரிவுரை எழுதுகிறார். பிறந்தது முதல், தாயிலே வயிற்றில் இருப்பது முதல் அவன் மரணிக்கிற வரை ஒவ்வொரு மர்ஹலாவையும் ஒவ்வொரு படித்தரத்தையும் தாண்டி வருகின்ற போது அவன் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், சவால்கள், அவைகளுக்கு ஈடு கொடுக்கின்ற விடயங்கள், அதற்கு பரிகாரம் தருகின்ற விடயங்கள் எல்லாம் நோய், கஷ்டம், துன்பம், துயரம், பிரச்சனைகள் என்று பல விடயங்களை எதிர்நோக்கி வாழ்வது மனிதனை தவிர வேறொன்றுமில்லை. மிருகங்கள் ஏதோ ஒரு வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஊர்வினங்கள், பறவைகள் சுதந்திரமாக ஓடியாடி திரிகின்றன. மனிதனுக்குத்தான் முழு கஷ்டமும் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது. எனவே தான் நபிவழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன், சோதனைகளால் கூடுதலான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யார் நாயகமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அதற்கு நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டதெல்லாம் அதிகமாக கூடுதலான பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டவர்கள் எல்லாம் நபிமார்கள். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற விடயத்திலே பாரிய சிக்கல்களையும் பாரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். தமது உயிர்களை கூட அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் நபிமார்கள். ஆகவேதான் நபிமார்கள் கூடுதலான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். தும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த மக்கள், அவர்களுக்கு அடுத்தவர்கள், இப்படி ஒவ்வொரு படித்தரமாக காலகட்டமாக நோக்கின்ற போது பிரச்சனைகள் இருக்கும் தான் என்பதை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பிரச்சனை இல்லாமல் வாழ்வே கிடையாது. ஏனென்றால் ஹுஜிபத்தின் ஜன்னத்து பில் மகாரிஹ், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ் என்ற ஒரு ரிவாயத்தில் வருகின்றது. சுவர்க்கம் என்பது கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சனைகளை கொண்டுதான் மூடப்பட்டிருக்கின்றது. அதனை திறப்பதானால், பிரச்சனைகளுக்கு எதிர்கொண்டு விடிவுகளை நாம் எடுப்பதானால் அந்த சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்படுகிறது. வஹுஜிபத்தின்னாரு வஹுப்பத்தின்னாரு பிஷஹவாதி, நரகம் இச்சைகள், ஆசைகளினால், உலக ஆசா பாசங்களினால் மூடப்பட்டிருக்கிறது. அவைகளை தவிர்ந்தோமையானால், அவைகளை எடுத்து நடப்போமையானால் நாம் நரகத்துக்குள்ளே தான் செல்ல வேண்டி வரும். தவிர்ந்து நடந்தால் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடலாம். ஆகவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பிரச்சனை வரத்தான் செய்யும். யார் அல்லாஹ்வுடைய ஞாபகமின்றி மறந்து போய் புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு உண்டு என்பதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, எவர் அல்லாஹ்வுடைய ஞாபகமின்றி மறதிகேடாக புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வு உண்டு, அதில் சந்தேகம் கிடையாது. எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயக்காரர்கள் செய்கின்ற அட்டகாசத்தினால் ஏற்படும் விளைவுகளுக்குள் நீங்களும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. எனவே நீங்கள் நிதானமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற குர்ஆன் வசனமும் எங்களுக்கு அழகான படிப்பினையை தருகின்றது. எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, நியாயங்கள் என்ன, இலாபங்கள் என்ன என்பதையும் இஸ்லாமிய பார்வையில் நிறைய நாங்கள் பார்க்க முடிகின்றது. முதலாவது அல் உபூதியத்து லில்லாஹ், நாம் இவ்வாறான நெருக்கடிகள் கஷ்டங்கள் வருகின்ற போது அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகின்ற ஒரு நிலைமையை
எங்களுக்கு ஏற்படுகிறது. இறை சிந்தனை அற்றுப்போய் இருக்கின்ற நமக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், கடலிலே பிரயாணம் செய்த ஒரு மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். காற்றும் மழையும் வீசிக்கொண்டிருக்கின்றது. அவனுக்கு பாதுகாக்க ஒன்றுமே இல்லை. கடைசியில் அவன் யாரை அழைப்பான்? இறைவா என்றுதான் அழைப்பான். அதுபோன்றுதான் மனித வாழ்வும் இன்று தொக்கி நிற்கிறதை நாம் காணுகின்றோம். பிரச்சனைகள் சஞ்சலங்கள் வருகின்ற போது இறைவனை அவன் நினைவு கூறுகிறான். மார்க்கத்தின் பக்கம், ஆன்மீக வாழ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்குள் வருகின்றான். எனவே பிரச்சனை இல்லாமல் சுகண்டியாக, சுகமாக, சௌபாக்கியமாக, லக்ஸரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இறை மறுப்பும், இறை மறைப்பும், இறைவனை மறந்து வாழ்கின்ற ஒரு நிலைமையும் உருவாகும். எனவே பிரச்சனைக்குள் வாழ்வதனால் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவதற்கு சந்தர்ப்பம் ஈட்டித்தரப்படுகிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஅதாதுல் முஃமினீன் லித்தம்கீனி பில் அர்ள், பிரச்சனைகளுக்கு எதிர்வு கொண்டால், பொறுமையோடு கடைபிடித்தால் அல்லாஹ் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவார். கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது என்பதை இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுமா அஃலல் அஸ்ஸப்ர் அல் மிஹ்னா, பொறுமையோடு வாழ்வது சிறந்ததா அல்லது சோதனைக்குள் வாழ்வது சிறந்ததா அல்லது நிம்மதியாக வாழ்வது சிறந்ததா என்று கேட்கப்பட்டது. எனவே அந்த தம்கீன் என்கின்ற நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுக்க வேண்டி வரும். பிரச்சனைகளினால் பொறுமை அடைந்தால் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டத்தை தருவான். நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். அவன் உடைய ரஹ்மத் என்ற அருளை விட்டு நாம் மறந்து வாழக்கூடாது. நிச்சயமாக நாம் அவனுடைய ரஹ்மத் என்ற அருளிலே நம்பிக்கை வைத்தவர்கள். பல சோதனைகள், நெருக்கடி நிலைமைகள், குறிப்பாக இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமைகள், இன்னும் என்ன ஆகும் என்று தெரியாத நிலைமைகள், கொரோனாவுடைய பாதிப்பு, அதனால் அதிக முஸ்லிம்களுடைய மரண வீதம், முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய முடியாத இக்கட்டான நிலைமை, இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் நாம் எப்படி முகம் கொடுப்பது, எங்களுடைய எழுத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, நம்முடைய பேச்சை எப்படி அமைத்துக் கொள்வது, நம்முடைய நடத்தையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை தர வேண்டியது கொத்துபாக்கள் தான். ஆனால் துரதிஷ்டம், கொத்துபாக்களை கூட நாம் செய்து கொள்ள முடியும். எனவே நான் கூடிய நேரம் பேசி நேரத்தை நாம் வீணடிக்க விரும்பவில்லை. வீணடிப்பது அல்ல, காலத்தின் தேவை கருதி நாம் முடிக்க வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நாம் இந்த பாவமான விடயங்களில் எதிர்கொள்கின்ற போது ஏற்படுகின்ற இலாபங்களில் அடுத்தது கஃபாரத்துல் லிதுனூப், எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு ஏற்படுகிறது, தண்ட பரிகாரம் உண்டாகிறது. பிரச்சனைகளுக்குள் ஒரு மனிதன் வாழ்ந்தானேயானால் அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. நமக்கு தெரியாமல் மன்னிப்பு வருது. அதுவும் காணாது டெங்கியுடைய பிரச்சனை, ஒரு முனிவனுடைய காலிலே தைக்கின்ற முள் கூட பாவத்தை அளிக்கின்றது என்றால் எவ்வளவு பிரச்சனைகளை சமகாலத்தில் நாம் எதிர்கொள்கின்றோம். இவைகளும் எங்களுடைய பாவகாரியத்தை அளிப்பதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. ஹுசூலுல் அஜ்ரி வ ரிஃஅத்துத் தரஜாத், அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து அருளை பெறுவதற்கும் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கும் பிரச்சனைகள் காரணமாக இருக்கின்றன. சுகண்டியாக வாழ்வதனால் அது ஏற்படாது. எனவே பிரச்சனைக்குள் வாழ்ந்தால் நிம்மதியும் அருளும் பாக்கியமும் சவாபும் தரஜாத்தும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது எங்களுக்கு கிடைக்கின்ற இன்னொரு சந்தர்ப்பம், பிரச்சனைக்குள் வாழ்ந்தால் எங்களை நாம் நிந்தித்துக் கொள்ள முடியும். நாம் செய்கின்ற தவறுகளினால்தான், நம்முடைய கரங்கள் தேடுகின்ற விளைவுகள் தான் இவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். நம்முடைய பாவத்தை பற்றி நாம் யோசிப்போம், தவறுகளை பற்றி சிந்திப்போம், விடிவு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று தன்னை தான் நிந்தித்து ஒரு நல்லொரு நிலைமைக்கு வருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தருகின்றது இந்த பிரச்சனைகள். அல்பலாஉ தர்சுன் மின் துரூஸித் தௌஹீத், மேலும் இந்த பிரச்சனைகள் அவனுக்கு பாரிய பாடங்களை ஊட்டுகின்றன. அல்லாஹ்வின் மீதுள்ள இறுக்கமான நம்பிக்கை, வஹ்தானியத், அவனை ஒருமைப்படுத்துகின்ற விஷயத்தில் ஏற்படுகின்ற நம்பிக்கை, ஈமான் என்கின்ற பிரகாசத்துடைய
இபாதத்தினுடைய உறுதிப்பாடு, தவக்குள் என்கின்ற பாரஞ்சாற்றுகின்ற விடயங்கள் எல்லாம் பிரச்சனைகளுக்குள் ஏற்படும். சகல முயற்சிகளையும் செய்துவிட்டு இறுதியாக நாம் சொல்வது தவக்கல் அலல்லாஹ். அந்த நிலைமையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பலவிதமான நன்மைகளை பிரச்சனைகளோடு வாழ்வதனால் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலிலும் அல்லாஹ்வுடைய கலாமினுடைய நிழலிலுமிருந்து ஒரு சில ஆலோசனைகளை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே சொல்ல கிடைத்திருக்கிறது. எல்லாரும் இபாதத்திலே இருப்போம், நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுவோம், மக்ரூஹான நேரம் தவிர்த்து முடியுமான அளவு ஒது செய்து கொண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தொழுது சலாம் கொடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை தொழுதாலும் பரவாயில்லை. சூரியன் உதிக்கின்ற நேரம், மத்திக்கு வருகின்ற நேரம், மறைகின்ற நேரம், அசர் தொழுகைக்கு பின்னால், சுபஹு தொழுகைக்கு பின்னால் தவிர்ந்த ஏனைய நல்ல நேரங்களை அதிகமாக நாம் சுன்னத்து தொழுகைகளிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நோன்புகளை அதிகமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தான தருமங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பங்கள் அறிய இபாதத்து செய்வதற்கு குர்ஆனுடைய ஓதலை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். இஸ்திக்பார் அதிகமாக சொல்ல வேண்டும். இஸ்திக்பார் சொன்னால் பிரச்சனைகளிலிருந்து விடிவு, கஷ்டத்திலிருந்து கவலையிலிருந்து விடிவு, நிலையாத புறத்தில் ரிஸ்க் கிடைக்கும். இது வாக்களிக்கப்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று அதிகம் சொல்லுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. கொடூர கொரோனாவை விட்டு அனைவர்களை இந்த நாட்டையும் உலக முஸ்லீம்களையும் உலகத்து மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அந்த நோயை விரட்டி அடிப்பாயாக, இல்லாதொழிக்கு செய்வாயாக. அதற்கான மருந்து மாத்திரைகளை உடனடியாக கண்டுபிடித்து சிகிச்சை பெறுவதற்கு யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்குரிய வாய்ப்பை கொடுத்து யா அல்லாஹ். எத்தனை பேர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நிலையில் நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம் யா அல்லாஹ். அவர்களுக்கும் ஷஹாதத்திலே அந்தஸ்தை கொடுத்து விடுவாயாக. நாட்டுடைய தலைவர்களுக்கு நல்லெண்ணத்தை, முஸ்லிம்களை பற்றி ஒரு சிந்தனையை, ஒரு பயத்தை, ஒரு ரோமை ஏற்படுத்தி விடுகிற ஆயனே. ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் கூப்பார்கள், எவ்வளவு பயத்தை கொண்டார்களோ அதே